கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்களை அன்போடு அழைக்கிறோம். இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும். இந்த நிகழ்ச்சியிலே நாம் கர்த்தருடைய மாபெரும் வரலாறு, மாபெரும் திட்டத்திலே சபை எவ்வளவு முக்கியம் என்று பவுலடியார் மட்டுமல்ல, பேதுருவானவரும் இதை குறித்து எழுதி கொண்டு வருகிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 மேற்கோள்கள் முந்தைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கிறார். குறிப்பாக நாம் இந்த நேரத்தில் நாம் பார்ப்பது 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் பார்க்கிறோம். இதற்கு முன்பதாக பேதுருவை குறித்து இயேசுவானவனும் சொன்னதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அவருடைய 16வது அதிகாரம் 13 முதல் 20 வசனங்களிலே வாசித்தோம். இப்பொழுது முதலாவதாக அவர் சொன்னது என்னவென்றால், சங்கீத புத்தகத்திலிருந்து பேதுருவான ஒரு மேற்கோள் காட்டுகிறார். 118வது சங்கீதம் 22, 23 சொல்கிறார். அது என்ன சங்கீதம் நம்ம பார்த்தோம்? அது அந்த ராஜரீக சந்தேகம், சோத்திர சங்கீதம், வெற்றியின் பாடல் இல்லை, வெற்றியின் பாடல், வெற்றி வாகை சொல்லி வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த பாடல். அது கிறிஸ்துவாகிய மேசியாவாகிய இவர் தாவீதனுடைய சிங்காசனத்தில் வந்து என்றென்றைக்கும் ஆட்சியை ஸ்தாபிப்பார் அப்படிங்கிறார். இப்போ இரண்டாவதாக என்ன செய்கிறார்னா, இதே கருத்து ஏசாயாவுடைய புத்தகத்தில் 28வது அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களில் வருகிறது. நம்ம இந்த வசனங்களை வாசிக்க போகிறோம். 28 ஒரு நிமிஷம் நம்ம வாசிக்கிறோம். 28வது ஏசாயாவுடைய புத்தகம் 28வது அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களிலே நாம் வாசிக்க போகிறோம். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோடே உடன்படிக்கையும் பாதாளத்தோடே ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஓகே, சரி. இதனுடைய பின்னணியம் என்ன? இதை எந்தனுடைய பின்னணியத்தில் எழுதுகிறாரு? இந்த 28வது அதிகாரத்தினுடைய பின்னணியம் என்ன? முக்கியமாக இதில் என்ன நடக்குது? 28வது அதிகாரம் எப்பிராயீமை பற்றி பேசுகிறாரு. அதுக்கு அடுத்தது கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், ஜனத்தில் மீதியானவர்கள். அதுக்கு அடுத்ததாக இது எல்லாமே யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதுன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே சீர்கெட்டு போன ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், இவர்களுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்கெல்லாம் என்ன செய்திருக்கணும்? இந்த ராஜாக்களும் சரி, தீர்க்கதரிசிகளும் சரி, ஆசாரியர்களும் சரி, இவங்க என்ன செய்திருக்கணும்? அந்த மூன்று பகுதிகள், ஒன்று ராஜா, அடுத்தது ஆசாரியர், அதுக்கடுத்தது தீர்க்கதரிசிகள். முந்தைய ஏற்பாடுலையும் சரி, இயேசுவானவர் கூட நம்ம அப்படி தான் பார்க்குறோம், ராஜாவாக, ஆசாரியராக, தீர்க்கதரிசியாக பார்க்குறோம். இவங்கெல்லாம் என்ன செய்திருக்க வேண்டும்? கர்த்தருடைய ஜனங்களில் அவருடைய வழியில் நடத்தியிருக்கணும், அவருடைய சரியான வழியில் நடத்தியிருக்க வேண்டும். இந்த ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் இந்த ஆசாரியர்களும் சரி. ஒன்று வந்து அரசாங்கத்தை சேர்ந்தவர், அதுக்கடுத்ததாக இன்னொரு எவரை சேர்ந்தவர்? வேத வசனத்தை சேர்ந்தவர் தீர்க்கதரிசிகள். ஆசாரியர்கள் எதை சேர்ந்தவர்கள்? அன்றாட பிரமாணத்தையும் அதாவது சமய வழிபாடுகளையும் சேர்ந்தவர்கள். இந்த 3 பேரும் சேர்ந்து தான் ஆளுகை பண்ணியிருக்க வேண்டும். இதில் எதையுமே விட்டிருக்க முடியாது. இந்த 3 பேரும் செய்ய வேண்டியதை செய்யாமலும், செய்யத்தக்கவதை செய்யாமலும், செய்யத்தகாதவர்களையும் செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமும் இல்லை என்கிற சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இந்த மக்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை வருது. இந்த தலைவர்கள் கர்த்தருக்கு என்ன செய்திருக்க வேண்டும்னா, இளைப்பாறுதல் தந்திருக்க வேண்டும். இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன செய்ய, இளைப்பாறுதல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? கடுமையான சட்டத்தை போட்டுட்டாங்க. கடுமையாக சட்டம் போட்டாங்க. எப்படி சட்டம்? ரொம்ப இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிங்க. இதில் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இந்த வசனத்தை வாசிங்களேன். இந்த 13வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? கற்பனையின் மேல் கற்பனை. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு திரும்ப சொல்றப்படுது. கற்பனையின் மேல் கற்பனை. ஒரு கற்பனை வச்சு அதுக்கு இன்னும் 4 துணை கற்பனை, அந்த துணை கற்பனைக்கு இன்னொரு 4 அடிஷனலாக ஒரு கற்பனை,
பிரமாணத்துக்கு அதுக்கு அடுத்தது இதுக்கெல்லாம் வேண்டாம் வந்து பிரமாணம் எழுதுறது திரும்ப அதனுடைய வியாக்கியானம், அந்த வியாக்கியானத்தை இன்னொரு வியாக்கியானம், அதுக்கு இன்னொரு வியாக்கியானம், மல்டிப்ளிகேஷனுக்கு மேலே மல்டிப்ளிகேஷன். இங்கே கொஞ்சம் எடுத்து அங்கே கொஞ்சம் எடுத்து, இதுதான் இந்த டாபிக்கல் ஸ்டடின்னு சொல்கிறது. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். இப்போ என்ன எதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க வேத பிரமாணமாக, அதனுடைய வியாக்கியானத்துக்கு கொடுக்கப்பட்ட விளக்கம், அதனுடைய விளக்கம் கொண்டு வந்து இதை உடனே ஒரு இயேசுவானவர் பின்னாடி சொல்லும்போது என்ன சொல்கிறார், ஈக்கி இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவராக இருக்குங்க. கொத்தமல்லியிலையும் இதுலேயும் நீங்கள் தசமபாகம் கொடுத்துட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்யறத நான் குர்பானாய் செலுத்தி விட்டால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதை மாற்றி போட்டுட்டீங்க. அது தப்பாக தெரியலையா அவங்களுக்கு? ஏன்னா அதை வந்து அதாவது எல்லாவற்றையுமே வேத வசனமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எழுதப்பட்ட அனைத்துமே வேத வசனத்தை கொடுத்தது, அதை எடுத்து தங்களுக்கு சாதகமாகவோ தங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலையை மக்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக அதுக்கு விளக்கத்தின் மேல் விளக்கம் கொடுத்து அதற்கு இணை விளக்கம் துணை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமாக வேத சத்தியத்தை மாற்றி போட்டிருக்கிறார்கள். ஒன்று, அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யவில்லை, இரண்டாவது அவர்கள் செய்ய வேண்டாதை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த மாதிரியான ஒரு குழப்படியான நேரத்தில் என்ன செய்கிறாங்க, உடன்படிக்கை பண்ணுறாங்க. மற்றவங்களோடு கூட சேர்ந்து ஏதாவது ஒரு வழியில் காப்பாற்றப்படுமா என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணி பார்க்குறாங்க. வெளியிலெல்லாம் போய் ஓடி ஆடி பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லிக்கிறாரு, உங்களை இல்லைப்பா, உங்களை வச்சு என்னால் கட்ட முடியாதுன்ட்டார். இந்த சமுதாயத்தையும் இந்த சாம்ராஜ்யத்தையும் நான் உங்களை வச்சு கட்ட முடியாது. அதுக்கு தான் கடைசி சொல்கிறார், 16வது வசனம் சொல்கிறாரு, அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், அதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை, இன்னொரு கல்லை நான் சீயோனிலே வைக்க போகிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற, அது முழுவதுமாக சோதிக்கப்பட்ட ஒரு கல். அதுக்கு அடுத்தது விலையேறப்பட்ட ஒரு கல். அதுக்கு அடுத்தது திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாய் இருக்கிறான். அதை விசுவாசிக்கிறவன் பதறான். சும்மா போட்டிருக்குது விசுவாசிக்கிறவன் பதறான்னு. அந்த கல்லின் மேல் தன்னுடைய விசுவாசத்தை வைக்கிறவன் பதறான். இந்த ஏசாயாவுடைய 28வது அதிகாரத்தினுடைய பின்புலம் என்னவென்ன, சீர்கெட்டு போன ராஜாக்கள், அதாவது ஒழுக்கம் இல்லாமல், அதாவது மாறுபாடான ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், இவர்களுக்கு எதிராக வரக்கூடிய இந்த நியாயத்தீர்ப்புன்னு சொன்னேன். அதுக்கடுத்த இந்த தலைவர்கள் மக்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் சாதாரண கிருபையாக கொடுக்கப்பட்டிருந்த சட்டத்தை கடுமையான சட்டமாக மாற்றிவிட்டார்கள். இயேசுவானவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார், அந்த வசனத்தை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் சுண்டு வரலால் கூட நீங்கள் தூக்காத வசனத்தை நீங்கள் மற்றவங்க தலையில் பாரமாய் வைத்து அவன் சுமக்க முடியாத செய்தாங்க. இதை பின்னாடி நம்ம வந்து இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, நீங்களும் உங்களுடைய பிதாக்களும் சுமக்க முடியாதவைகளை நம்ம எப்படி புறம்பாக வெளியானவர்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். இப்போ கட்டளைகள் கற்பனைகளை இவ்வளோ பெருசாக்கிட்டீங்களே அப்படிங்கிறார். இந்த ஆளுநர்கள் வழியாக கர்த்தர் அவர்களை என்ன செய்ய வேண்டியிருக்கும், மற்றவர்கள் எல்லாரையும் நல்லாக நியாயம் தீர்த்து நடந்திருக்க வேண்டும். ஆனால் ஆளுநர்களை விட்டு விட்டார்கள். ஆளுநர்களே அவர்களை வழிதப்ப பண்ணுகிறார்கள். எனவே என்ன செய்கிறார் ஆண்டவர், இந்த எல்லாத்தையும் ஆட்டத்தை அழிச்சு கழிச்சு ஆரம்பிப்போம், இவங்கெல்லாம் சரியில்லை. அப்போ ஒருத்தர் வருவார், அவர் ராஜாவாக இருப்பார், அவர் நேர்மையாக நீதியாக அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. அந்த கல்லை சொல்கிறார். இதோ அதே வேளையில் கர்த்தர் புதியதோர் அடித்தளமிடுவார். இந்த பழைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்போவதில்லை ஆண்டவர். காட் இஸ் நாட் கோயிங் டு எனி கைண்ட் ஆஃப் அ பேட்சிங் ஒர்க். அவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் உண்மையாக செய்திருந்தீங்கன்னா சரி, இல்லைன்னா நான் ஏற்படுத்தின அந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் நான் போகிறேன். அதற்கு மூளைக்கல்லாக ஒருவரை அவர் தெரிந்தெடுக்கிறார். அந்த தெரிந்தெடுக்கப்பட்டவரே மேசியா. அவரை விசுவாசிக்கிறவன் பதறான். அடித்தளம் அங்கே போடப்படுகிறது. இதை எடுத்து வந்து பேதுருவானவர் சொல்கிறார். இங்கே இந்த நிகழ்வை கிட்டத்தட்ட இதை எழுதுனதுக்கு 700 வருஷத்துக்கு பின்னாடி பேதுரு எதுக்கு இங்கே அதை மேற்கோள் காட்டுறார். இஸ்ரவேல் சமுதாயத்தில் 3 விதமான தலைவர்கள், இதில் ஒரு தலைவர் இருந்திருக்கணும், அதே நியாயாதிபதிகள். ஒருவேளை ஆசாரியர்களே நியாயாதிபதிகளாக இருக்கலாம், அல்லது ஆளுகை செய்யக்கூடியவர்கள் இருந்திருக்கலாம், தீர்க்கதரிசிகளே நியாயாதிபதியாக இருந்திருக்கலாம், அவங்களே இருந்திருக்கணும். அவங்க எல்லாருமே வந்து சோரம் போனார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை மாற்று வழியிலே நடத்தினார்கள். நீங்கள் அந்த மீகாவுடைய புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவ்வளோ பேரும் ஊழல் செய்கிறார்கள்னு சொல்கிறார். வியாபாரம் பண்ணுகிறவர்கள் ஊழல் செய்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் ஊழல் செய்கிறார்கள், அதுக்கடுத்து ஆசாரியர்கள் ஊழல் செய்கிறார்கள்,
அதோடு கூட இந்த இந்த ராஜ்யத்தை நடத்தக்கூடிய அதிகாரிகள் ஊழல் செய்கிறார்கள். இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கணும்? இவங்களை காப்பாற்றிருக்கணும். ஆனால் காப்பாற்றக்கூடிய ஒருவர் வருவார். இந்த கல்லை வச்சு இல்லை இவங்களை வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுன்றது. இதை ஒட்டு மொத்தமாக மாற்றி அமைக்க வேண்டும். இதை எதுக்கு இங்கே ஞாபகப்படுத்துகிறான்னு கேட்குறேன். இதற்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம சபை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது என்ன செய்கிறோம்? பவுலடியாருக்கு கொடுக்கப்பட்டது போல பேதுருவானவருக்கும் இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு? பவுலடியார் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? மூளைக்கு தலைக்கல் அவர் தான் அப்படிங்கிறாரு. அந்த கல்லை வைத்து தான் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டப்போகிறாங்கிறாரு. அப்போ அவர் மட்டும் சொல்கிறதுனால நான் நம்பலையா? இன்னும் இதை பற்றி இன்னும் முந்தைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குது. முந்தைய ஏற்பாட்டில் இதை குறித்து விளக்கமாக இருக்கிறது. இப்போ இங்கே நான் கேட்குறது என்னென்னா, இந்த 28வது அதிகாரத்துக்கும் ஏசாயா 28வது அதிகாரத்துக்கும் 1 பேதுரு 2வது அதிகாரத்துக்கும் என்ன சம்பந்தம்? கிட்டத்தட்ட ஒரே நிலைமையை இங்கேயும் பார்க்குறோம். சபைக்குள்ள இந்த நியாயப்பிரமாணத்தை புகுத்துறதற்கு ஒரு பக்கம் யூதர்கள் குற்றம் வர்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆளுகிற ராஜாக்கள் சபையை நிந்தித்துட்டு இருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா இருக்கிறாங்க. தேவன் அதை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கொண்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சபையில தலைவர்களும் நடக்க வேண்டிய பிரகாரமாய் நடக்க தவறுகிற சில காரியங்களும் பார்க்குறோம். பவுலடியார் அதை குறித்து எழுதுறாரு நிறைய சபைகள்ல. அதோடு கூட இது எந்த நிலைமையில இருக்கிறாங்க? இப்போ எல்லாருமே சிதறடிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஆளுகை செய்கிறவர்கள் இவங்க எல்லாருமே ஒற்றுமையா ஒரு இடத்துல சேர்ந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். இல்லை, ஆமாம். அதுக்கடுத்ததாக என்ன சொல்றாங்க? எல்லாரும் எப்படி இருக்காங்க? பதறி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல கொண்டு வரும்போது என்ன சொல்றாரு? இந்த கல்லின் மேல இல்லை, இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ராஜ்யத்தின் மேல இல்லை, இன்னொரு ராஜ்யம் கட்டப்படும், அந்த ராஜ்யத்தில் தான் நீங்கள் இருக்கீங்கிறார். நீங்கள் நிற்கிற கிருபை மெய்யான கிருபை தான், நீங்கள் அவங்க மேலே கட்டப்படல. இல்லை, அவங்க எல்லாரும் உபத்திரவத்தில் இருக்கிறாங்க, ஒரு சோதனைக்குள்ள உபத்திரவத்துக்குள்ள கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் அவங்கள கர்த்தருடைய கிருபையில் நிலைத்திருப்பதற்காக அவர் இதை எழுதுறார். ஆமாம், நம்ம இதை உற்சாகப்படுத்துகிறோம்னா நான் எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்தலை, அவர்களுக்கு புத்தி சொல்வதற்கும் நீங்கள் நிற்கிற கிருபை இதுதான் என்று சொல்லி உங்களுக்கு போதிப்பதற்கும் இதை எழுதுறாங்க. பொருட்டேன்னு சொல்லி வசனம் வருது இல்லையா? சீர்படுத்தும் பொருட்டாக, நீங்கள் நிலைத்திருக்கிறதுக்காக உங்களை சீர்படுத்தும் பொருட்டாக பேதுருடைய நிருபங்கள் எழுதப்படுகிறது. அப்போ அவர் சொல்ல வேண்டிய அடிப்படை என்ன, எதற்காக இதை கொண்டு வர்றான்னு நம்ம நினைக்கிறோம்? ஏன் கொண்டு வர்றார்? அவர்களை சீர்படுத்துறதுக்கு. சபையானது செய்ய வேண்டியதை செய்கிறதற்கு எதுவும் தடை இல்லாமல் இருக்க வேண்டும். நீங்கள் பழையவருடைய அந்த அடிப்படையில் இல்லை, இப்பொழுது நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறது ஒரு புதிய அடிப்படை. இதற்கு மூளைக்கல் இயேசு கிறிஸ்துவே. இவர் தள்ளப்பட்டவர், இவர் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், விலையேறப்பட்டவர், மரித்தும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார், விலையேறப்பட்டவர், பரிசிக்கப்பட்டவர், திட அஸ்திபாரமான மூளைக்கல். திட அஸ்திபாரமான மூளைக்கல் போகாது, திட அஸ்திபாரம் இல்லை, அசையாதது. ஆமாம். இப்போ அடுத்ததுக்கு போகலாமா நம்ம? சரி, மூன்றாவதாக என்ன சொல்கிறார்? ஏசாயாவுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 14-15 வசனத்துக்கு, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாயிருப்பார். ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார். அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். எனது 2 கோத்திரத்துக்கும் 2 குடும்பத்திற்கும், கோத்திரம் குடும்பம் எதை சொல்றாரு? ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்திற்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு சுருக்கும் கண்ணியுமாயிருப்பார். அவர்களை அநேகர் இடறி விழுந்து நொறுங்கி சிக்குண்டு பிடிபடுவார்கள். இந்த 8வது அதிகாரத்தினுடைய பின்னணியை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம எங்கே போகணும்னா 7வது அதிகாரத்துலேருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் போகணும். அப்பா, இவ்வளோதான் படிக்கணும்? அப்போது சுருக்கமாக ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்து சொல்லிட்டு போயிட மாட்டீங்களா? 8:15 என்ன சொல்ல வர்றாருன்னா, படிப்படியாய் வெளிப்பட போகக்கூடிய தேவனுடைய திட்டம் என்னவென்றால், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுதல் என்னவென்றால் அது சபை அப்படின்னு கொண்டு வர்றார். சரி, இதனுடைய பின்பலம் எங்கே வருது? 7வது அதிகாரத்துலேருந்து வருது. சரி, 7வது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? 7வது அதிகாரத்தில் முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்குது? உசியா ராஜாவினுடைய குமாரன், அதுக்கடுத்தது ஒரு அடையாளத்தை கேட்குறாங்க, எல்லாம் நெருக்கி அடிக்கிறாங்க. இப்போ இல்லை, நெருக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் என்ன கேட்கிறார்? 11வது வசனம், பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி என்ன சார், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள்.
அதை ஆழத்திருந்தாகிலும் உன்னதத்திருந்தாகிலும் உண்டாகும்படியாக கேட்டுக்கொள். நம்ம அண்ணன் என்ன சொல்கிறாரு, ஆகாசம் அஜுப்பா அதெல்லாம் விட்டுக்க மாட்டேன், ஆண்டவரை பரிச்சை பார்க்க மாட்டேன். ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, அவிசுவாசம். வெளியில் சொல்கிறது என்ன, நான் ஆண்டவரை பரிச்சை பண்ண மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், ஒரு அடையாளத்தை கேட்கலாம் மாட்டேன். ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்குது, ஐயோ ஒரு அடையாளம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாரு, 13வது வசனம். அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ. இப்போ நீங்கள் மனுஷனுக்கு சொல்லிகிட்டு இருக்க இதெல்லாம் ஒன்றும் நடக்காதப்பா, எல்லா பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இது ஒரு எளிதாக தீர்ந்து போயிடும்னு சொல்லிகிட்டு இருக்கிறது மட்டுமல்ல, நான் சொல்கிறேன் ஆண்டவர்கிட்டே நீ கேளுன்னு கேட்குறேன், நீ கேட்க மாட்டேன், ஆண்டவரெலாம் நான் பரிச்சை பண்ண மாட்டேன்ங்கிற. ஆனால் மனசுக்குள்ளே என்ன செய்கிற, ஆண்டவரை நீ பரிச்சை பார்த்து கொண்டு இருக்கிற. பின்பதாக என்ன சொல்கிறார், அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அது என்னது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அதுக்கடுத்ததாக தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அவர் அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டுவிடப்படும். அப்புறம் எப்ராயிம் யூதாவை விட்டு பிரிந்த நாள் முதல் வராத நாட்களை கர்த்தர் உன்மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தின் மேலும் அசீரியாவின் ராஜாவினாலே வரப்பண்ணுவார். அந்நாட்களிலே கர்த்தர் எகிப்து நதிகளின் கடையாந்திரங்களில் உள்ள ஈயையும் அசீரியா தேசத்தில் இருக்கும் தேனியையும் பயில் காட்டி அழைப்பார். இப்போ என்ன சொல்கிறாரோ, ஒரு பெரிய ஒரு போர் நடக்க போகுது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரோ, உங்களுக்காக ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. அந்த அடையாளம் என்ன, இதோ கன்னிகை கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவர் உங்களுக்காக போர் செய்ய போகிறார். அவருடைய பேர் இம்மானுவேல். இந்த குறிப்பாக அவர் சொல்கிற அந்த ஏசாயாவுடைய புத்தகம் 7வது அதிகாரத்தில் ஒருத்தர் வருவார், அவர் கன்னிடத்தில் பிறந்தவர். 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் அது யார், அவர் தான் அந்த கல், நீங்கள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி போட்டு அந்த கல் அவர் தான் அப்படின்னு கொண்டு வர்றார். சரி, இப்போ 8வது அதிகாரத்துக்கு வருவோமா. 8வது அதிகாரத்தில் நம்ம இப்போ பார்த்தது இந்த 14, 15வது வசனம். அதனுடைய பின்னணி என்ன, 2 கோத்திரங்களும் உங்களால் கைவிடப்படும். நீ இந்த 2 கோத்திரத்தை நம்பியிருக்க, இந்த ராஜாவை நம்பியிருக்கிற, அவங்க இல்லை, வரப்போகிற இன்னொரு மேசியா இருக்கிறார், அவர் தான் உங்களை காப்பாற்ற போகிறார். சரி, 9வது அதிகாரத்துக்கு போனால் அதில் என்ன இருக்குது, வரப்போகிறவர் எப்படி இருக்கிறார், என்ன சொல்கிறாரு, எங்கேருந்து வருவார்னு சொல்கிறாரு. செபுலோன் நாட்டில், செபுலோன்லேருந்து கடற்கரையில், அப்புறம் புறஜாதியருடைய தேசம், இருளில் நடக்கிறவர் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதுக்கு அடுத்தது, நமக்கு ஒரு குமாரன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் கர்த்தத்துவம் இருக்கும், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள பிதா, நித்திய பிதா, சமாதான பிரபு. அதுக்கடுத்து 7வது தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதர் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. அப்போ அந்த அவர் கல் அப்படின்னு சொல்கிறது அது இன்னொரு ஒரு அடையாளமாக கொடுக்கப்படுவது, நித்தியமாக கொடுக்கப்படுகிறது. அது இந்த 8வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அது எல்லாவற்றுக்கும் மேலானது. 9வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த கல்லானது ஒரு மேசியாவாக, ஒரு மனிதனாகவும், ஒரு ராஜாவாகவும், கர்த்தத்துவம் கொண்டவராகவும் வருவார் அப்படிங்கிறார். இப்போ 9வது அதிகாரம் 11வது அதிகாரத்துக்கு போவோம். 11வது 1வது வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். 4 அதிகாரங்களையும் ஒட்டுமொத்தமாக நடுவில் இருக்கிறது 8வது அதிகாரம். இப்போ நம்ம இதில் இந்த பேதுருவானவர் என்ன சொல்ல வர்றாரு நமக்கு, ஏன்னா இதை எந்த ஒரு வசனத்தையும் வாசிக்கும் போது நம்முடைய ஒட்டு மொத்தத்தையும் அந்த 7லேருந்து 11 வரைக்கும் நம்ம பார்க்கணும். 7லேருந்து 11 வரைக்கும் மேசியாவை குறித்தும் வரப்போகக்கூடிய அந்த ஆளுகை செய்கிறவர் அவரை குறித்தும் தெளிவாக அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் அந்த ஜீவனுள்ள கல்லுன்னு, அவர் தான் அந்த ஜீவனுள்ள கல், அதன் மேல் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ ஏதோ பவுலடியார் சொன்னதுக்காக நான் நம்பலையா, இதை குறித்து 700 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா சொல்லி வச்சிருக்கிறார். ஆக இயேசுவே இந்த சபையினுடைய மூளைக்கல்லாக இருக்கிறாருங்கிறத சாதாரணமாக நீங்களும் நானும் எடுக்க முடியாதுங்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு, பின்புலம் என்ன, 11 இந்த 7 முதல் 11 அதிகாரங்கள், அதில் வரப்போடைய ராஜ்யம், அந்த ராஜா அவர் தாவீதினுடைய சிம்மாசனத்தை எடுத்து நிறுத்துவார், ஈசாயனுடைய துளிர்
கலிலேயாவிலிருந்து வருகிறவர், அதுக்கு அடுத்ததாக அவருக்கு மகத்துவமும் தெய்வத்துவமும் உண்டு, அவர் மனிதத்துவம் தெய்வத்துவம் உண்டு, அவர் கன்னியின் பிறப்பாக வருவார். இதெல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிற நிறைவேறின வேத வசனங்கள். ஆக நீங்கள் இப்பொழுது எதிர்பார்க்கக்கூடிய அந்த ராஜ்யம் வந்துவிட்டது, அதிலே நீங்கள் இருக்கிறீர்கள், சிதறடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களை குறித்து இந்த இந்த சபையை குறித்து முன்பதாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பாடுகள் எல்லாம் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அவ்வளோதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லை. அவர் கொண்டு வந்ததனுடைய அடுத்த வெளிப்பாடு எங்கே இருக்குன்னா, யாத்திராகமம் 19வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். சரி, யாத்திராகமம் 19வது அதிகாரம் வாசிக்கிறீங்களா? குயிக்கா. உடன்படிக்கை செய்வதனுடைய அடிப்படை அது இருக்கும். இந்த உடன்படிக்கின்ற சரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உடன்படிக்கின்ற சரத்தில் என்ன எழுதுனா, முதலாவதாக முன்னுரை, நான் யார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். ரெண்டாவதாக வாங்குகிறவர்கள் நீங்கள் யார் அப்படின்னு இருக்கும். உங்களுக்காக ராஜாவாகிய நான் என்ன செய்தேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம். எனக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு எழுதிருக்கோம். இதெல்லாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் அந்த இந்த கவனன்ட் சொல்லுவோம்ல, உடன்படிக்கை, அதனுடைய இந்த ஸ்டெப் பை ஸ்டெப், அதனுடைய இந்த ஃப்ரேம் ஒர்க். சரி, இப்போ வாசிங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவித்தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திலிருந்து ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், 2 வார்த்தைகளும் வரும்பொழுது நீங்கள் அந்த பக்கம் அண்டர்லைன் எண்ணி இருந்த கவனன்டல் ஸ்டிப்புலேஷன், அதாவது உடன்படிக்கையினுடைய சரத்து அப்படின்னு. யாக்கோபு இஸ்ரவேல் அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் செய்தேன், நான் உங்களை கழுகுகளுடைய செட்டுகளின் மேல் சுமந்து உங்களை என்னென்றையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். நீங்க யாரு, நான் உங்களுக்கு என்ன செய்தேன். அதுக்கு அடுத்ததாக, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. பூமியெல்லாம் என்னுடையதாக இருந்தாலும், அப்படிதான் வசிக்கணும், பூமியெல்லாம் என்னுடையதாக இருந்தாலும் நீங்களும் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நீங்க தான் எனக்கு எங்க ஆளு நீங்க அப்படின்னா. அதுக்கு அடுத்ததாக, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இவைகளே. இவை தான் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறார். இதுதான் இன்ட்ரோடக்ஷனில் அவர் என்ன சொல்கிறார், இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது என்னெல்லாம் கொடுத்துருக்காரு, என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, இஸ்ரவேலரை என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார். அது எப்படி நமக்கு இன்று இந்த பேதுருவானுடைய விளக்கத்தின்படி வருகிறது. இஸ்ரவேலரை குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார், உடன்படிக்கையை பற்றி பேசியிருக்கிறாரு. சரி, இந்த உடன்படிக்கை எதனுடைய அடிப்படையில் வந்தது? ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை. ஆபிரகாம் செய்த உடன்படிக்கை அடிப்படையில் வந்தது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இவங்க எகிப்துல இருந்து அடிமைகளா இருந்திருக்கிறாங்க, அடிமையாக இருந்தார்கள், தேவனை நோக்கி முறையிடுறாங்க. அப்போ 2வது அதிகாரத்துல பார்க்குறோம், ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். இதெல்லாம் கொண்டு அப்படியே கொஞ்சம் இன்னும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களை எகிப்துல இருந்து விடுவித்து விடுதலை, அதாவது எகிப்திலிருந்து அவர்களுக்கு மீட்பு உண்டாகி இருக்கிறது. 12வது அதிகாரத்துல இருந்து மீட்பினுடைய அடிப்படையில் இப்பொழுது ஆண்டவர் அவர்களோடு கூட பேச போறார். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எகிப்திலிருந்து கொண்டு வந்ததை நினைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உடன்படிக்கை எதையினுடைய அடிப்படையில் இருக்கிறது என்றால், அவர்களுடைய மீட்பினுடைய அடிப்படையில் இருக்கிறது. சரி, இப்போ எப்படி நமக்கு இந்த உடன்படிக்கை எதனுடைய அடிப்படையில் இருக்கிறது? பாவத்திலிருந்து என்னை மீட்டு கொண்ட இயேசு. அங்கே அடிக்கப்பட்டது இங்கே அடிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து, உங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியாக. இப்போ அதனுடைய அடிப்படையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு நான் கொடுத்தக்கூடிய எல்லா விதமான நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றினால், இதெல்லாம் இனிமேல் நீங்கள் எப்படி இருப்பீர்கள். நிறைவேற்றுறதுனால இல்லை, ஆண்டவர் முன்பதாகவே தனக்காக. நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன சொல்கிறாரு, நான் எகிப்தியருக்கு என்னெல்லாம் செய்தேன்னோ, அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் செய்தேன்னோ உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்குது. எங்கே சேர்த்துக்கொண்டேன் உங்களை? என்னண்டையிலே சேர்த்து கொண்டேன். இது அப்படியே நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்து பார்ப்போமே.
இப்படி இயேசு கிறிஸ்துவில் கொண்டு வந்து பார்ப்பேன். இந்த பாவத்திற்காக நான் என்ன செய்தேன், உங்களுக்காக நான் என்ன செய்தேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களை நான் என்னோடு கூட சேர்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இது சொல்லும்போது நான் உயர்த்தப்படும் போது எல்லாருமே நான் எல்லாரையும் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், இந்த பகுதியில் என்ன நமக்கு எப்படி இதெல்லாம் நமக்கு சொந்தமாகுது, இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி இன்று சபையிலே நமக்கு சொந்தமாகிறது? அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு அப்படியே பலிக்கிறது சொல்றாரு கலாத்தியர்ல. ஆமா, பேதுரு சொல்றது என்னன்னா, நம்ம அந்த வசனங்கள் அந்த வசனத்தை திரும்ப வாசிச்சிருவோம். 2வது அதிகாரம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு. இப்போ இந்த அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து உங்களை கொண்டு வந்த நீங்க சொல்றீங்க. இப்போ இவர் என்ன சொல்றாரு, பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அந்தகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வெளியில கொண்டு வந்த ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். இது முன்னாடி இருக்குதா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததின்னு. அதுக்கடுத்து ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும். ஆமா, அங்க என்ன சொல்றாரு, ஆசாரிய ராஜ்யம். ஆசாரியர் ராஜ்யம், ராஜரீகமான ஆசாரியர் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம பார்த்தோம். ராயல் பிரிஸ்ட்ஹுட் அப்படின்னா என்ன, ராஜாக்களுக்கும் ஊழியம் செய்யக்கூடியவர்கள், அந்த மாதிரியானவர்கள், அல்லது ஊழியம் செய்யக்கூடிய ராஜாக்கள். அதுக்கு அடுத்ததாக பரிசுத்த ஜாதியும். பரிசுத்த ஜாதினா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவருக்கு சொந்த ஜனமுமாய். இந்த உலகமெல்லாம் என்னுடையது என்றாலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்து, பிரைவி ப்ரெஸ் அப்படின்பாங்க. நான் செலவு பண்ணுறதுக்கு எனக்குன்னு தனியாக கொடுத்துருக்க கஜானா இது. உங்களை வச்சு தான் நான் என்ன செய்ய போகிறேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் என்னுடைய புண்ணியத்தை அறிவிக்க பண்ணுறேன். எதுக்கு இப்படி இந்த முந்தைய ஏற்பாட்டிலையும் யாத்திராகமத்தில் எடுத்து பேதுருவானவர் இங்கே கொண்டு வர்றாரு, என்ன சொல்ல வர்றாரு? அவருடைய 2வது சுவிசேஷ பிரசங்கத்திலையும் பேதுரு இதை சொல்றாரு. ஆபிரகாமுக்கு செய்த அந்த உடன்படிக்கைக்கு, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். யாருன்னா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள். அவருடைய மேல் கட்டப்பட்ட இந்த கல், அதாவது கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட இந்த சபையானது இப்பொழுது உலகம் முழுவதும் ஆசீர்வாதத்தினுடைய வடிகாலாக இருக்கிறது அப்படிங்கிறார். சொல்லும்போது அதான், அதாவது யாத்திராகமத்தில் இருக்கிற அந்த அது அடிமைத்தனத்தில், இங்கே அந்தகாரம், அது அடிமைத்தனம் அந்தகாரமாக சொல்லப்பட்டு அந்த அந்தகாரத்திலிருந்து நம்மை அழைத்திருக்கிறார். அவங்க அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவங்களை அழைத்தார், மீட்டெடுத்தார், கூட வந்தார். அதே மாதிரி கர்த்தர் நம்ம அந்தகாரத்திலிருந்து அழைத்திருக்கிறார். சுவிசேஷம் நம்மை அடிமைத்தனத்திலிருந்தும் அந்தகாரத்திலிருந்தும் மீட்டது மட்டுமல்ல, ஆச்சரியமாக அவரிடத்திலே சேர்த்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். அவர் மேல் நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். அவர் தான் நமக்கு அஸ்திபாரமாக இந்த சபையை குறித்து பேசி கொண்டு வருகிறார். எங்கேருந்தும் உங்களை சும்மா கொண்டு வரல, நீங்கள் வந்தால் வாங்க, உட்கார்ந்துங்க, போங்க அப்படின்லாம் கிடையாது. சபையை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு மாபெரும் திட்டத்தோடு இந்த சபையை கட்டியிருக்கிறார் என்று சொல்லி பேதுருவானவர் விளக்குகிறார். அதை சொல்வதற்காக என்ன சொல்கிறார், 5 இடங்களை சொல்லும்போது ஒரு இடம் என்னென்னா, அது யாத்திராகமத்தை சொல்கிறார், 19வது அதிகாரத்தை. நாமெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சிறப்பு மட்டுமல்ல பொறுப்பு இருக்கிறது, அறிவிக்க வேண்டியவர்கள். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ektanetwork.org.